திருச்சியில் இருக்க பெல் நிறுவனத்தில் ஊதியத்தோட பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு, அதாவது இது அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையிலான ஒரு வாய்ப்புக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. ஒட்டுமொத்தமாக 760 இடங்கள் இருக்கு. அதாவது ட்ரேட் அப்ரெண்டிஸ் அவர்களுக்கு 550 இடங்கள் இருக்கு. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அப்படின்றதுக்கு 90 இடங்கள் இருக்குது. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 120 இருக்குது. அப்போ ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு தான் அதிகமான பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. இப்போ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்லேயே இன்ஜினியரிங்க்கு பொறியியல் பட்டம் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு அக்கௌண்டன்சி, அதாவது பிகாம் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்லேயே ஹெச்ஆருக்கு ஏதோ ஒரு பிஏ படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் 2021 2025 வரைக்கும் படிப்பை முடித்த டிப்ளமோ முடித்தவர்களுக்கு வாய்ப்பு. அதற்கு முன்பு முடித்திருந்தால் அவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே மாதிரி ட்ரேட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுறது ஐடிஐ முடித்தவர்களுக்கான வாய்ப்பு. அவங்க அது சார்ந்த தேசிய அந்த வொகேஷனல் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் நம்ம பொது பிரிவாக இருந்தால் 18லேருந்து 27 வரைக்கும் அவர்களுக்கான வயது இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிரிவை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் தளர்வு, ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் தளர்வு கொடுக்கப்படுது. ஊக்கத்தொகை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரேட் அப்ரெண்டிஸாக இருந்தாங்க அப்படின்னா இதுலேயே நிறைய பிரிவுகள் இருக்குது. ஃபிட்டர், வெல்டர், அந்த மாதிரி வெவ்வேறு பிரிவுகள் இருக்குது. அவர்களுக்கு அந்த பணிக்கு ஏற்றார் போன்ற ஊதியம் மாறும். இதுவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் 10,700 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 11,050 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுது. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸாக இருந்தால் மாத ஊக்கத்தொகை 11,000 ரூபாய். கிராஜுவேட் அப்ரெண்டிஸாக இருந்தால் மாத ஊக்கத்தொகை 12,000 ரூபாய். இது ஊதியம் கிடையாது, ஊக்கத்தொகை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பயிற்சி ஓராண்டிற்கு வழங்கப்படுது. அதற்கு ஏற்றார் பண்ற நீட்டிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது, நிரந்தர பணிக்கு இந்த பயிற்சி காலம் என்பது உத்தரவாதம் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்ப அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 28லேருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரிச்சி, அதாவது http://trichy.bhel.com/ இந்த இணையதளத்தில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்.